குருக்கள் வரா வழிவிடுங்க, ஒரே ஒரு குருக்கள் வரா, பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்பா எனக்கு உடம்பு முடியாதப்போ நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்களா, இன்னைக்கு நீங்கள் சிக்கன் வாங்கி கொடுத்து நான் ஆசையாக பிரியாணி செஞ்சுருக்கேன். அது எப்போ போடுவீங்கன்னு தெரியல, கவான்னு வயிறு. அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்? நம்ம வீட்டில் சூப்பரான சமையல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படி மாம்பழம் கட் பண்ணி நீயே சாப்பிட்ருவியா? அது டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்கு தானே கட் பண்ணுறது. சூப்பரான பிரியாணி, பாஸ்மதி ரைஸ்ல பண்ண பிரியாணி, தம் பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. எங்க லெக் பீஸ் எங்க போய் ஒளிச்சிச்சு? அது மேலாட்டமா நான் எனக்கு ஒளிச்சு வச்சிருக்கேன், நீ எடுக்காத. இதோ வந்துச்சு. இந்த இருக்குமா, மேலேயே இருக்கு. இங்கதான் இருந்தது. சாப்பாடு உடைச்சிட போற. சரி அதுக்குள்ளேயுமா காண போயிடுச்சு. அடியில போயிடுச்சு. இந்த கறி இருக்கு பாரு பையனுக்கு. நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி சுஷ்மி செய்தது சூப்பரா பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் நான் செஞ்ச வந்து சிக்கன் 65 எப்பவுமே அம்மா கை பக்கம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சூப்பராவே வந்திருக்கு. சுஷ்மி கை பக்கம் நல்லா இருக்கா? என்னுடைய இதுக்கு கை நல்லா இருக்கும். சுஷ்மி செஞ்ச பிரியாணி நல்லா இருக்கும். நான் சிக்கன் 65 நல்லா செய்வேன். அப்புறம் வந்து அது தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்க, இத்தனை நைட்டு எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளரிக்காய் கட் பண்ணிருக்கேன், முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், தயிர் பச்சடி, கேரட் போட்டு கொத்தமல்லியை வாசனைக்கு போட்டிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு. வெள்ளரிக்காய் சூடு தணிக்கிறதுக்கா? ஆமா. அதே மாதிரி மாம்பழம் வச்சிருக்கேன். திருப்பி சூடாயிடும், நாங்க தனிப்போம் ஏத்துவோம். ஏன்னா சீசன் சொல்ல சாப்பிட்டு முடிச்சிடும். ஏன்னா முடிய போகுது சீசன். சரி உங்களுக்கு போட்டுறவா? ஃபர்ஸ்ட் அப்பா போடுமா? அப்பாக்கு தான் போடுறேன். நெக்ஸ்ட் எனக்கு. யாரு வந்து ஃபர்ஸ்ட் வந்தீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுறேன். அப்பாக்கு போடுறா, காக்காக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறேன். இரு ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் வந்து அவர் லெக் சாப்பிட மாட்டான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டேன். நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, ஏன் இப்படி பண்ற? அப்படி ஒரு லெக்குக்கு ஆசை. வாயில தான் குடுப்பீங்க, அதுதான் நான் சொல்றதே கிடையாது. வாங்கிட்டு வந்த பிறகு எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும்பா. எனக்கு வந்து ஒண்ணு சொல்லணும். சொல்லுப்பா. எத்தனை பேர் வீட்டுல வந்து இது ரிலேட்டபிளா இருக்குன்னு சொல்லுங்க. டெய்லி அப்பா நியூஸ் பாப்பாரு, கோல்டு வாங்குறோமோ இல்லையோ ரேட்டை மட்டும். ஏன்பா அது அப்படி? அதான் பாசிட்டிவ் வைப். நம்ம வாங்கணும் நினைச்சா கண்டிப்பா ஏதாவது வாங்கிடுவோம். அதுக்காக தான் அப்பாவுடைய மைண்ட் செட் அப்படியே. ஒரு நாளாவது கம்மியாவதுன்னு பாக்க. ஆனா அதுக்குன்னு நீ எவ்வளவு கம்மியாவனு எதிர்பார்க்கற? அது சொல்லு. ஒரு 50,000. வா, அது நம்ம ரிவர்ஸ்ல போற டைம் மிஷின். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி 20,000 15,000 அப்படி வந்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். போய் அடுத்த ஜென்மத்துல பிறந்து வா. அப்பயாவது ஓலை நல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? இது ஒரு கிராம் செம்பு 15 கிராம் போடணும். இது நடுவுல சென்டர்ல நான் என்ன சொல்றேன்னா, சூப்பரா போட்டாச்சு பாரு. அப்பாக்கு தட்டே பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. லெக் வச்சிட்டாங்க, அதுவே பாக்குது. உங்களுக்கு வந்து அக்கறை இருந்தா எனக்கும் கேக்கு வாங்கிட்டு வரணும், புரியுதா? ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சின்னதுல இருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அது என்னால மாத்திக்க முடியல. மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், மாத்திக்க முடியல. எனக்கு பிடிச்ச எதுவும் அது யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதா? ஒரு நாள் ஆட்டு லெக் வாங்கி தர, சாப்பிடுறியா? ஆட்டு லெக்கா? எது பிடிச்சதோ அதை மட்டும் தான் சொன்னேன். பிடிக்காதெல்லாம் நான் அதை பத்தி கேர் பண்ணி பண்ணீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. எனக்கு சிக்கன் லெக் ரொம்ப பிடிக்கும். அது 65 செஞ்சாலும் லெக்னா ரொம்ப பிடிக்கும். பிரியாணில லெக் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு லெக் பீஸோட பிரியாணி பிடிக்குது கமெண்ட் பண்ணுங்க நீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு பிரியாணி வந்து. நீங்க நல்லா வந்திருக்கு. அப்பா சொல்லுவாரு, நானே சொல்லுவேன். சாப்பிட்டு சொல்லுப்பா. சொல்லுமா? சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். அப்பா கொஞ்சம் பொறாம எப்பவுமே ஊட்டி விட்டாங்க. அது எனக்கு எத்தனை வர மாதிரி உண்மையாலுமே சூப்பரா இருக்குப்பா. காரம் சாரம் ஆனா இத்தனை வருஷமா நான் செய்யறேன், அது எனக்கு பிரியாணி மாதிரி உண்மையாவே வந்தது இல்ல. போய் சொல்லல, பிரிஞ்சி மாதிரி தான் அது வருதே எனக்கு. சோறு செய்தா அப்படி வரும். அதான் நானே உண்மையை ஒத்துக்கிறேன். என்னோட யாரும் வந்து நிறைய வச்சு கொடுத்துருக்கணும். சரி அது சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஆனா அது புல்லட் ரைஸ். இது புல்லட் ரைஸ் நான் சொல்லியிருக்கோம். அதான் இது என்னது யூனிட் அரிசி, அது பேரு. ஷாம் இருக்கான், வெயில் தாங்கல, அவரே ஏசி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். வரேன்னா வாடா ஷாம், சாப்பிடு வா. இப்போ வந்து நாங்க சாப்பிட போறோம். எங்க வீட்ல இந்த சமையல் என்ன சொல்லியா? ஆமாப்பா, எங்க வீட்ல ஒரே ஸ்கிரிப்ட் எந்தா போயிட்டு இருக்கு. ஆமா,
நம்ம வீட்ல இன்னைக்கு சூப்பரான நான்வெஜ் லஞ்ச் தான் செஞ்சிருக்கோம். எல்லாமே நல்லா சாப்பிட போறோம். நீங்களும் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி இந்த பிரியாணியோட ரெசிபி வந்து என்னோட சேனல்ல வரும். கண்டிப்பா வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு விருப்பமா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.